ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அப் சைடு போனாலும் சரி, மார்க்கெட் டவுன் சைடு போனாலும் சரி, ஏன் மார்க்கெட் சைட்வேஸ்லேயே இருந்தாலும் சரி, எந்த டைரக்ஷனில் போனாலும் ப்ராஃபிட் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயன் காண்டர் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணி மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளான இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரிஸ்க் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு ப்ரீமியம் கலெக்ட் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 80% ப்ராபபிலிட்டி இருக்கக்கூடிய சக்ஸஸ் ரேட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிமிட்டெட் ரிஸ்க்கும் லிமிட்டெட் ரிவார்டும் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் கன்சிஸ்டன்சி இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மெயின் ஸ்ட்ராட்டஜி இது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணணும்னு சொல்லி அவசியமே இல்லை. மார்க்கெட் எந்த பக்கம் போனாலும் சரி நமக்கு வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அது மட்டும் இல்லாமல் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரி வீக்கிள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீட்டா வந்து ரொம்பவே நமக்கு அதிகமாக டீக் ஆகும். ஸோ அந்த மாரி டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நமக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமாக மேக் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. சரி, ஓகே, வாங்க அந்த அயன் காண்டர் ஸ்ட்ராட்டஜி பற்றி நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயன் காண்டர் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டில் இது அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அயன் காண்டர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்பைனிங் ஆஃப் டூ கிரெடிட் ஸ்ப்ரெட்டோட ஸ்ட்ராட்டஜி தான் இது வந்து இது. அதாவது ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம், இதில் புல் புட் ஸ்ப்ரெட்டோடதும் பியர் கால் ஸ்ப்ரெட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். இதில் தனித்தனியாக நம்ம பண்ணுறதுக்கு பதிலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பக்கம் கம்பைனேஷனாக நம்ம பண்ணுறதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் லிமிட்டெட் ப்ராஃபிட் இருக்கும், அதே மாதிரி லிமிட்டெட் ரிஸ்க்கும் இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை ப்ராபபிலிட்டி இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் செட்டப் இந்த ஸ்ட்ராட்டஜி. சரி, ஓகே, வாங்க நம்ம ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நம்ம இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்செப்ட் எப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அயன் கவுண்டர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் ஆப்ஷன், அதாவது அட் த மணிக்கு அவுட் ஆஃப் த வெளியில் இருக்கக்கூடிய, அதாவது அப்போ அதாவது அவுட் ஆஃப் த மணியில் இருக்கக்கூடிய கால் ஆப்ஷனை நாம் வந்து செல் பண்ணுவோம். அதே வந்து பார்த்தீங்கன்னா அதுல இருந்து கொஞ்சம் ஃபேர் அவுட் ஆஃப் த மணியில் இருக்கக்கூடிய இன்னொரு கால் ஆப்ஷனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை பண்ணுவோம். அதாவது ஒரு ஸ்ட்ரைக்ல இருக்கக்கூடிய கால் ஆப்ஷனை செல் பண்ணிட்டு அதுல இருந்து கொஞ்சம் ஃபேர் அவுட் ஆஃப் த மணியில் இருக்கக்கூடிய இன்னொரு கால் ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பை பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கால் சைடு. சேம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா புட் சைடு அதே மாதிரி தான். நம்ம அவுட் ஆஃப் த மணியில் ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு புட் ஆப்ஷனை வந்து நம்ம செல் பண்ணிட்டு அதுல இருந்து கொஞ்சம் ஃபேர் அவுட் ஆஃப் த மணியில் இருக்கக்கூடிய இன்னொரு புட் ஆப்ஷனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பை பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் பியர் கால் ஸ்ப்ரெட்டும் புல் புட் ஸ்ப்ரெட்டும் அப்படிங்கிறது சொல்றதுக்கான காரணம். சரி, வாங்க இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்துடலாம். இதை இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நிப்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 22,000 இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு அஸ்யூம் பண்ணிக்குவோம். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 22,000 அப்படின்னா நம்ம 22,300 கால் ஆப்ஷனை வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம வந்து செல் பண்றோம். அதாவது இதனுடைய பிரீமியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 100 ருபீஸ். 22,300 கால் ஆப்ஷனை வந்து நம்ம செல் பண்றோம். அதுல இருந்து ஸ்லைட்லி அவுட் ஆஃப் த மணியில் இருக்கக்கூடிய 22,500 கால் ஆப்ஷனை நாம வந்து பை பண்றோம். இதனோட பிரீமியம் வந்து பாத்தீங்கன்னா 40 ருபீஸ். அதாவது 22,300 கால் ஆப்ஷனை நம்ம 100 ருபீஸ்க்கு வந்து நம்ம செல் பண்ணியிருக்கோம். அதே வந்து பார்த்தீங்கன்னா 22,500ல இருக்கக்கூடிய கால் ஆப்ஷனை நம்ம பை பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 40 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிஃபரன்ஸ் இருக்கக்கூடிய 60 ருபீஸ் தான் வந்து 60 பிரீமியம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நெட் கிரெடிட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் சைடு. சேம் இதே தான் நமக்கு புட் சைடும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 22,000ல இருக்குது. ஸோ இதுல இருந்து அவுட் ஆஃப் த மணியில் வந்து 21,700 புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து செல் பண்றோம். இது வந்து பிரீமியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 110 ருபீஸ் இருக்கு. அதுலேருந்து கொஞ்சம் ஸ்லைட்லி அவுட் ஆஃப் த மணியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் 21,500 புட்டை நாம வந்து பார்த்தீங்கன்னா பை பண்றோம். ஸோ இதனோட பிரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ். ஸோ இதனுடைய டிஃபரன்ஸ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 ருபீஸ். ஸோ அதாவது கால் சைடில் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ் நம்ம வந்து ப்ரீமியம் கலெக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி புட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 ருபீஸ் வந்து ப்ரீமியம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம டோட்டல் ப்ரீமியம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கால் சைடு 60 ப்ரீமியமும் புட் சைடு 60, அதாவது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 120 ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேக்ஸிமம் ப்ராஃபிட்.
ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் லாஸ் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா ஒன்றும் இல்லை. இதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் லாஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைக்கோட டிஃபரன்ஸ் மைனஸ் ப்ரீமியமோட கலெக்டட். அதாவது ஸ்ட்ரைக் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. நீங்க ப்ரீவியஸ் இதுல பாத்தீங்க ப்ரீவியஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா 21,700 புட் ஆப்ஷன் நீங்க ரைட் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி 21,500 கால் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பாயிண்ட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 200 பாயிண்ட்ஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் பிரைஸ் மைனஸ் இந்த பிரீமியம் கலெக்டட். ஸ்ட்ரைக் டிஃபரன்ஸ் மைனஸ் பிரீமியம் கலெக்டட். ஸ்ட்ரைக் டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 200 பாயிண்ட்ஸ். பிரீமியம் கலெக்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 120 பாயிண்ட்ஸ். ஸோ நமக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடிய 80 பாயிண்ட்ஸ் தான் நம்மளுடைய மேக்ஸிமம் லாஸ். அதாவது மார்க்கெட் எவ்வளோ சைடு நம்ம போனாலும் சரி, மார்க்கெட் எவ்வளோ டவுன் சைடில் வந்தாலும் சரி, நம்மளுடைய மேக்ஸிமம் லாஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த 80 பிரீமியம் இவ்வளவுதான் நம்மளுடைய மேக்ஸிமம் லாஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட்ங்கிறது பாத்தீங்கன்னா 120 பிரீமியம் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மேக்ஸிமம் நம்மளுடைய ப்ராஃபிட். ஸோ ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா எப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்ப கரண்ட்ல வந்து 22,000 இருக்கு. அதாவது 22,000 300 பாயிண்ட் கீழே, அதாவது 21,700 இருந்து மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 22,300. அதாவது இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் வந்து முடியும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல்லா அந்த ப்ராஃபிட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால புக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்ல இருக்கும். எப்ப இந்த ரேஞ்ச் பிரேக் ஆகுதோ அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லாஸ் வர ஸ்டார்ட் ஆகும் நமக்கு. அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மோர் டைம் டிகே ஈக்குவல் டு மோர் ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லை. நம்ம எந்த அளவுக்கு டைம் ஆக ஆக வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷனோட ப்ரீமியம் வந்து பாத்தீங்கன்னா மெல்ட் ஆயிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அதிகமான ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இந்த ஸ்ட்ராட்டஜி. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெஸ்ட் டைம் டு யூஸ் அயன் காண்டர். எப்ப இதை நம்ம யூஸ் பண்ணலாம் அதிகமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய மூவ்மெண்ட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அயன் காண்டர் ஸ்ட்ராட்டஜி கொடுக்கும்போது ஒரு சூப்பரான ரிட்டர்ன் நமக்கு கொடுக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம விக்ஸ் எப்பெல்லாம் வந்து ரொம்ப ஹையா இருக்கோ, ஸோ விக்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னாவே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிரீமியமோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். ஸோ அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாரி நமக்கு வந்து அயன் காண்டர் நம்ம யூஸ் பண்ணும்போது என்னன்னா அதிகமான பிரீமியமா நம்ம ஈஸியா கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம ப்ராபபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நமக்கு அதிகமா இருக்கும். அதே மாரி மார்க்கெட் டியூரிங் கன்சல்டேஷன், அதாவது கன்சல்டேஷன் ஒரு ரேஞ்சுக்குள்ள இந்த ரேஞ்சுக்குள்ளேயே நம்ம மார்க்கெட் இருக்கும்போது என்னன்னா நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நமக்கு வந்து ப்ராஃபிட் தான் நமக்கு இருக்கும். அந்த ரேஞ்ச் எப்ப பிரேக் ஆகுதோ அப்ப மட்டும்தான் நமக்கு வந்து லாஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாரி மெயினா இது எப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வீக்லி எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே இதுல ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா வீக்லி எக்ஸ்பீரி இருக்கிறதுனால என்னன்னா நமக்கு வந்து ஃபாஸ்டா நமக்கு அந்த டீகே ஆயிட்டே இருக்கும். தீட்டா வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பிரீமியம் வந்து ஈஸியா நமக்கு ஃபாஸ்டா மெல்ட் ஆயிட்டு இருக்கிறதுனால நமக்கு ஃபாஸ்டா நமக்கு மெல்ட் ஆகும்போது நமக்கு அதிகமான ப்ராபபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு வீக்லி செட்டப் தான் இந்த ஸ்ட்ராட்டஜி. ஃபர்ஸ்ட் அதே மாரி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ட்ரி செக் லிஸ்ட் அப்படின்னு என்னன்னா நம்ம வந்து முன்னாடி நம்ம அயன் கான்ட்ராக்ட் நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இன் ரேஞ்ச், அதாவது மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ள இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நீங்க பாத்துக்கணும். ஏன்னா இந்த ரேஞ்சுக்குள்ள இல்ல அப்படின்னா நீங்க அதுக்கேத்த மாரி தான் நீங்க உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி நீங்க பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற சொல்லி டிசைட் பண்ணணும். அதே மாரி இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்காங்க. அதாவது நீங்க அயன் கான்ட்ரா யூஸ் பண்றீங்க அப்படின்னா பிளைண்டா வந்து நம்ம போடுறதுக்கு பதிலா நீங்க ஒரு சப்போர்ட்லயோ ஒரு ரெசிஸ்டன்ஸ்லயோ கால் புட்டை ரைட் பண்ணும்போது இன்னுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அக்யூரசி அதிகமா இருக்கும். ப்ராபபிலிட்டியும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நமக்கு அதிகமா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வந்துட்டு வாலட்டிலிட்டி ஹையா இருக்கா இல்லையான்னு சொல்லி நீங்க அதுவும் பாத்துக்கிறது ரொம்பவே ஒரு நல்லது உங்களுக்கு. அதே மாரி வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்க் எவ்வளவு ரிவார்டு எவ்வளவுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அது உங்களுக்கு அக்செப்டபிள், ஓகே எனக்கு இந்த ரிஸ்க் ஓகே ரிவார்டு ஓகே அப்படின்னா மட்டும் நீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்தரா நீங்க இதுல வந்து ப்ரொசீட் பண்ணலாம் நீங்க. அதே மாரி இந்த ஸ்ட்ராட்டஜி எப்ப நீங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா பிரேக் அவுட் டைம்ல இருக்கும்போது என்னன்னா சடனா நமக்கு வந்து ஒரு அப்சைட் ரேலியோ இல்ல டவுன் சைட் ஃபாலோ வந்து பாத்தீங்கன்னா நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாரி டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பிரேக் அவுட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இல்ல மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிருங்க.
அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மேஜர் ஈவென்ட் ஏதாச்சும் நியூஸு இந்த மாரி ஏதாச்சும் இருக்கிற டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிருங்க. பட்ஜெட்டு, ஆர்பிஐ பாலிசி, ஃபெட் ஈவென்ட்டு. ஸோ இந்த மாரி வந்து இப்ப டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வாலட்டிலிட்டி ரொம்பவே அதிகமா இருக்கும். மார்க்கெட் எந்த ஒரு டைரக்ஷன்ல போறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கும். ஸோ அந்த மாரி டைம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது. அதே மாரி இது எப்ப பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியான பிரீமியம் இருக்கக்கூடிய டைம் இதுல பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, லோ பிரீமியம் இருக்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து ரொம்பவே டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனா ப்ராபபிலிட்டி அதிகமாவே இருந்தாலுமே கூட, சம்டைம்ஸ் ஏதோ வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமான லாஸஸ் வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே இதுல அதிகம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மேல இருக்கக்கூடிய இந்த மாரி டைம்ஸ் எல்லாமே பிஃபோர் என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி, ஒன்ஸ் நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கங்க. அதே மாரி மெயினா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுல மெயினா நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜில எந்த ஸ்ட்ராட்டஜி போனாலுமே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ங்கிறது தான் மெயின். ஏன்னா, இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்க கேப்பிட்டல வந்து பார்த்தீங்கன்னா, சேஃபா வச்சுக்கக்கூடிய ஒரு இது. ஸோ, நீங்க எப்ப ரிஸ்க் மேனேஜ்மென்ட் ஃபாலோ பண்ணாம விடுறீங்களோ, அப்போ வந்து உங்க கேப்பிட்டல் வைப் அவுட் ஆகுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ, இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ப சொல்றது ஒண்ணும் இல்ல. எப்பவுமே எந்த ட்ரேட் எடுத்தாலுமே, மேக்ஸிமம் 2% இருந்து 5%க்கு மேல நீங்க வந்து ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்னு தான் நம்மளுடைய ரெக்கமெண்ட் பண்றது. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவுமே இந்த ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ங்கிறத நீங்க எப்பவுமே ஃபாலோ பண்ணிக்கங்க. அதே மாரி இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹெட்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா, அந்த ஹெட்ஜிங் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள லாஸ லிமிட் பண்றது. ஸோ, நீங்க ஹெட்ஜிங் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா, என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஒரு சைடு மார்க்கெட் சடன் ரேலி ஆகும்போதோ, இல்ல சடனா ஃபால் ஆகும்போதோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுல லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அன்டிஃபைன்டா ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹெட்ஜஸ் இல்லாம எந்த ஒரு ட்ரேடுமே நீங்க எடுக்காதீங்க. ஸோ, அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 50% ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னாலுமே, நீங்க வந்து ஈஸியா புக் பண்ணிக்கிறது இது ரொம்பவே நல்லது. ஸோ, இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வாங்க நம்ம லைவ் சார்ட்ல பார்ப்போம். இது எப்படி நம்ம யூஸ் பண்றது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப தியரட்டிக்கலா பார்த்தோம். இது நம்ம லைவ் சார்ட்ல எப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஓகே ஃபிரெண்ட்ஸ். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அயர்ன் கான்டார் வந்து நம்ம பார்ப்போம். இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14த். நேத்து வந்து மார்க்கெட் வந்து ஃப்ரைடே. மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. சரி நாம வந்து பேக் டெஸ்ட் வந்து லாஸ்ட் வீக் எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ, நான் வந்து 10th பிப்ரவரி வீக்லி கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறேன் நிஃப்டி. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:30 வச்சுக்கிறேன் நானு. ஸோ, இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25,750 இருக்கு. நான் இதுலேருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் ஒரு கால வந்து நான் ரைட் பண்றேன் நானு. 25,950ல நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு கால ரைட் பண்ணிட்டேன். அதுலேருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு கால வந்து நான் பை பண்றேன். அதாவது 26,150 வந்து நான் பை பண்றேன். ஸோ 25,950 நான் செல் பண்ணியிருக்கேன் கால் ஆப்ஷன. அதே 10th பிப்ரவரி கான்ட்ராக்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 26,150 வந்து கால் ஆப்ஷன் வந்து நான் பை பண்ணியிருக்கேன். ஸோ சேம் இதே தான். புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 25,750 அட் த மனி. இதுலேருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் புட் ஆப்ஷன செல் பண்றேன். ஸோ இதுலேருந்து நம்ம வந்து ஃபேர் அவுட் த மனிலேருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புட் ஆப்ஷன் நான் பை பண்றேன் நானு. ஸோ அப்படி பை பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பே ஆஃப் சார்ட் பாருங்க. நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6,000 அதாவது எஸ்டிமேட் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 89,000 பக்கமா வருது. அதில மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6%. அதேமாரி மேக்ஸிமம் லாஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 8% பக்கமா வருது. ஆல்மோஸ்ட் ரிஸ்க் ரிவார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1:1 வருது. ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து 47% இருக்கு. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 25,750 இருக்கு. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரேக் ஈவன் எங்க இருக்குன்னு பாருங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 300 பாயிண்ட்ஸ் பிலோ இருக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 300 பாயிண்ட்ஸ் அபோவ். அதாவது 25,457 தான் நம்மளுடைய பிரேக் ஈவன் லோயர்ல. அப்புறம் வந்து சைடு வந்து பார்த்தீங்கன்னா, 26,043க்கு மேல போகும்போது மட்டும் தான் நமக்கு வந்து லாஸ் ஸ்டார்ட் ஆகும் நமக்கு. ஸோ வாங்க நாம எப்படி ரன் ஆகியிருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இதுல நான் பிப்ரவரி 4த் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பைரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிப்ரவரி 10த் எக்ஸ்பைரி நிஃப்டி வீக்லி கான்ட்ராக்ட். ஸோ நம்ம அந்த பிரேக் ஈவன பிரேக் பண்ணுதா இல்லையான்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம் நம்ம. 25,457 பிரேக் ஆகணும். அப்படி இல்லன்னா 26
43 வந்து பிரேக் ஆகுதான்னு பார்ப்போம். இல்ல அந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் நமக்கு வந்துரும். அந்த பிரேக் ஈவன் தாண்டி போகும்போது நமக்கு லாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வர ஆரம்பிச்சுரும். ஸோ இங்க பாருங்க ப்ராபபிலிட்டி டைம் ஆக ஆக வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராபபிலிட்டி நமக்கு இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும் நமக்கு. ஸோ நியரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரேக் ஈவன் வரும்போது ப்ராபபிலிட்டி நமக்கு குறையும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நியரஸ்ட் பிரேக் ஈவன் வராதப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராபபிலிட்டி அதிகமாயிட்டே இருக்கும். ஸோ இங்க பாருங்க நமக்கு 75% வந்துருச்சு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் 1 நாள் தான் இருக்கு எக்ஸ்பைரிக்கு. நாளைக்கு எக்ஸ்பைரி 10த் வந்து எக்ஸ்பைரி. ப்ராபபிலிட்டி வந்து 75% நமக்கு இருக்கு. நியர் பை பக்கமா வந்துருச்சு. பிரேக் ஈவன் பக்கமா. ஆனா பிரேக் ஈவன் இன்னும் வரல. ஓகே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. ஸோ இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 4% வந்திருக்கு. அதாவது 1.5 லேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டலு. இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து 4%ங்கிறது ஒரு நல்ல ரிட்டர்ன். ஸோ இது வந்து இந்த வீக் ஓகே. நம்ம அதுக்கு முன்னாடி வீக் எப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம் நாம. அதுக்கு முன்னாடி வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிப்ரவரி 3 எக்ஸ்பைரி. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பட்ஜெட் வீக். ஓகே. நம்ம பட்ஜெட் வீக்கும் செக் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பட்ஜெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த மாரி பட்ஜெட்ஸோ, ஈவென்ட்ஸு, ஃபெட் மீட்டிங் இது மாரி டைம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி ஷார்ட் அண்ட் கார்னர்லாம் நம்ம வந்து எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ரிஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி. ஸோ நம்ம இருந்தாலும் செக் பண்ணி பார்ப்போம். எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் நமக்கு. இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 28ஆம் தேதி நான் எடுத்திருக்கேன். அதாவது 27த் அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் 50 எக்ஸ்பைரி வந்து பிப்ரவரி 3 நான் எக்ஸ்பைரி எடுத்திருக்கேன். இது வந்து நான் 28ஆம் தேதி இந்த ஸ்ட்ராட்டஜி நான் வந்து கிரியேட் பண்றேன். அதாவது 25 350 அந்த மணி இருக்கு. இதுலேருந்து நான் ஒரு 200 பாயிண்ட்ஸ் அவே நான் பார்க்குறேன். 25 550 வந்து நான் செல் பண்றேன். ஸோ அதிலிருந்து 200 பாயிண்ட்ஸ் அவே 25 750 கால் ஆப்ஷன் வந்து பை பண்றேன். அதாவது 25 550 வந்து கால் ஆப்ஷன நான் வந்து செல் பண்றேன். 25 750 கால் ஆப்ஷன வந்து நான் வந்து பை பண்றேன். சேம் அதே மாரியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, புட் சைடு பார்த்துக்கலாம். 25 350 இதுலேருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 25 150 இத வந்து பார்த்தீங்கன்னா, நான் செல் பண்றேன் நானு. புட் ஆப்ஷன் செல் பண்றேன். ஸோ இதிலிருந்து நான் ஒரு 200 பாயிண்ட்ஸ் அவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 950 வந்து பார்த்தீங்கன்னா, புட் ஆப்ஷன நான் வந்து பை பண்றேன். ஸோ நான் அந்த மாரி பை பண்ணும்போது, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பே ஆஃப் சார்ட் இந்த மாரி காட்டுது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா, 25,352ல இருக்கு. ஸோ நான் இப்ப என்ன பண்ணியிருக்கோம், 200 பாயிண்ட்ஸ் அவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப கால் அண்ட் புட்ட வந்து ரைட் பண்ணியிருக்கோம். அதிலிருந்து நமக்கு ஒரு 200 பாயிண்ட்ஸ் ஃபேர் அவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கால் அண்ட் புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, பை பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி பண்றதுனால என்னன்னா, நமக்கு பிரேக் ஈவன் அதாவது 25,033க்கு கீழ மார்க்கெட் போகும்போது, நமக்கு வந்து லாஸ் ஸ்டார்ட் ஆகும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மேல வந்து பார்த்தீங்கன்னா, 25,667க்கு மேல போகும்போது, மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ் வர ஆரம்பிச்சுரும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராபபிலிட்டி நமக்கு வின்னிங் ரேஷியோ அதிகமா இருக்கும். எப்ப அந்த பிரேக் ஈவன பிரேக் பண்ணுதோ, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ் வர நமக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அது மட்டும் இல்லாம, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பட்ஜெட் வீக். இருந்தாலும் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். இதுல பாருங்க ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா, 40% தான் நமக்கு காட்டுது. எஸ்டிமேட் மார்ஜின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 94,600 சம்திங் வருது. வாங்க செக் பண்ணி பார்ப்போம். எப்படி போயிருக்குன்னு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜான்வரி 28 9:30க்கு இந்த 9 கார்னர் நம்ம போட்டிருக்கோம். பார்ப்போம். பிப்ரவரி 3க்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா பட்ஜெட் வீக்னாவே வந்து பார்த்தீங்கன்னா, விக்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரீமியமும் அதிகமா இருக்கும். அதே டைம் வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கிறதுனால, நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நியூஸ் டைம்ல பிப்ரவரி 1 அப்போலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து வாலட்டிலிட்டி ரொம்பவே அதிகமா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, 28 நம்ம ப்ளே பண்ணியிருக்கோம். இப்போ வந்து 29த் போயிட்டு இருக்கு. ப்ராஃபிட் பாருங்க. 1%ல இருக்கு இப்ப. பிப்ரவரி 30 ஜனவரி 30 அடுத்து பிப்ரவரி 1 நாளைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் வந்து நமக்கு பட்ஜெட். ஓகே பட்ஜெட்டே வந்துருச்சு.
பார்ப்போம். 1% போயிட்டுருக்கு. 25,300 இருக்கு. ஓ! பாருங்க சடனா எப்படி மார்க்கெட் டவுன் ஆயிருக்குன்னு பாருங்க. அப்ப பாருங்க, அதாவது பிரேக் ஈவன் வர வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ் இல்ல. பிரேக் ஈவன் எப்ப நம்ம தாண்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் லாஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப பாருங்க மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, ரேஞ்ச் ரேஞ்ச் தாண்டிருச்சு மறுபடியும். இந்த பக்கம் தாண்டிருச்சு. இதுல பாருங்க ப்ராபபிலிட்டி வந்து ரொம்பவே கம்மியாயிட்டே இருக்கு. ஸோ, இந்த மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் 4.3% 4,000 பக்கமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு லாஸ் ஆயிருக்கு. ஸோ, இதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பட்ஜெட் மாரி டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ட்ரேடிங் வந்து நம்ம வந்து இந்த அயர்ன் கான்ட்ரா ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாட் பட்ஜெட் மட்டும் இல்ல. ஒரு ஈவென்ட்டு, ஃபெட் ஈவென்ட்டு, ஆர்பிஐ அனௌன்ஸ்மென்ட்டு, ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரீமியம் ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த மாரி டைம்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அயர்ன் கான்ட்ரா ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்க மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிருங்க. சரி ஓகே வாங்க நம்ம அதுக்கு முன்னாடி வாரம் எப்படி போயிருக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். 7th ஓகே. 21st பார்ப்போம். இது சேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் 9:30க்கு எடுத்துக்கிறேன். 9:30க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 25,200 இருந்திருக்கு அட் த மணி. நான் இதுலேருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் அவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கால் ஆப்ஷன வந்து நானு ரைட் பண்றேன். ஸோ அதுலேருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் அவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் கால் ஆப்ஷன பை பண்றேன். 25,600 பை பண்ணியிருக்கேன். 25,400 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செல் பண்ணியிருக்கேன். சேம் அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, புட் சைட் பார்ப்போம். 25,200 வந்து பார்த்தீங்கன்னா, அட் த மணி. இதுல 25,000 வந்து பார்த்தீங்கன்னா, நான் புட் ஆப்ஷன செல் பண்ணியிருக்கேன். அதே மாரி 24,800 வந்து பார்த்தீங்கன்னா, புட் ஆப்ஷன நான் பை பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பே ஆஃப் சார்ட் இந்த மாரி தான் இருக்கு. அதாவது இப்ப ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா, 25,200ல இருக்கு. நமக்கு பிரேக் ஈவன் பாருங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 300 பாயிண்ட்ஸ் இருக்கு. டவுன் சைடும் சரி, நமக்கு அப் சைடும் சரி. 300 பாயிண்ட்ஸ் நியர் பை ஆல்மோஸ்ட் வந்து 300 பாயிண்ட்ஸ் பக்கமா இருக்கு. அத நமக்கு பிரேக் பண்ணி போகும்போது தான், நமக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு லாஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ, இதுல வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அதிகம் பிரீமியம் இருக்கக்கூடிய நம்ப கால் ஆன் புட் ஆப்ஷன வந்து நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ, இந்த டிஃபரன்ஸ் வேல்யூ அதாவது செல் பண்ண ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ புட் ஆப்ஷனையும், கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த டிஃபரன்ஸ் வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா? ஏன்னா, இங்க ரூ. 68க்கு நம்ம செல் பண்ணியிருக்கோம். இது ரூ. 38க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பை பண்ணியிருக்கோம். ஸோ, இந்த பேலன்ஸ் இருக்கிற ஒரு ரூ. 30 இருக்கு பார்த்தீங்களா? ரூ. 30 வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கலெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு நெட் கிரெடிட் அமௌண்ட். சேம் அதே தான் நமக்கு இந்த பக்கமும். இதே கால் சைட் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ரூ. 90 வந்து பிரீமியம் வந்து நம்ம குடுத்துருக்கோம். ஆனா ரூ. 38 தான் பிரீமியம் வந்து பை பண்ணியிருக்கோம். ஸோ, இதுல நம்ம பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட் தான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளோட நெட் கிரெடிட். அதாவது கால் சைடு பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, புட் சைடு. 2 பக்கம் இருக்கக்கூடிய டோட்டல் நமக்கு வந்து நெட் கிரெடிட் அமௌண்ட் தான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு நம்மளோட மேக்ஸிமம் ப்ராஃபிட். ஓகேங்களா? சரி ஓகே. இந்த வீக் எப்படி போயிருக்குன்னு பார்ப்போம். நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இது ஜான்வரி 21 வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி ரன் பண்ணியிருக்கோம். பார்ப்போம். அந்த பிரேக் ஈவன் பிரேக் ஆகுதா என்னன்னு பார்ப்போம். ஏன்னா பிரேக் ஈவன் பிரேக் ஆகுது அப்படின்னா, நம்ம அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் ஈவன் பிரேக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் நமக்கு ஆப்போசிட்டா போகும்போது, அத நம்ம எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம்? அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்மளுடைய மேக்ஸிமம் லாஸ நம்ம குறைக்க பார்க்கலாம். அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்த ப்ராஃபிட்டையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஸ்டேபிளா நம்ம வந்து தக்க வச்சுக்கலாம். அந்த மாரி நம்ம பண்ண முடியும். அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அந்த மாரி இருக்கு. நான் அப்கமிங் வீடியோஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அத பத்தி நான் ஷேர் பண்றேன் நானு. இப்ப பாருங்க இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் நம்ம மார்க்கெட் போயிட்டு இருக்கு. 1.5% நம்ம ரன் ஆயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 2% பக்கமா வருது. ஏன்னா 1.5% 2%ங்கிறது வீக்லிக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் நமக்கு. ஓகே எக்ஸ்பைரி டைம் முடிய போகுது.
ஓகே. ஓகே. நமக்கு இங்க பாருங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3.6% நமக்கு வந்திருக்கு. ஸோ, இதுல வந்து 3.6%ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, வீக்லி 3.6%ங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய அமௌண்ட். ஸோ, இது வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, இருக்கிறதுலயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் அக்யூரசி அண்ட் அதிகமா கன்சிஸ்டன்சியா நம்ம ப்ராஃபிட்க்கு குடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜில ஒண்ணு. ஸோ, இது கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதேமாரி பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க நீங்க. ஏன்னா, நீங்க எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க பண்றீங்க அப்டின்னாலுமே, ஃபர்ஸ்ட் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணுங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இதில குடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக மட்டும் தான் குடுத்துருக்கோம். ஸோ, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எப்படியெல்லாம் நீங்க வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா, மேக்ஸிமம் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, நேக்கட் பையிங் பண்றது, நேக்கட் செல்லிங் பண்றது இந்த மாரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பண்ணும்போது என்னன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் ஃபேக்டர் ரொம்பவே அதிகம். என்னன்னா, மார்க்கெட்ல அதிகமான பேர் லாஸ் பண்றாங்க. அதுக்கு காரணம் வந்து என்னன்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபைன்டு லாஸோ, ப்ராஃபிட்டோ வந்து அவங்க எதுவுமே பண்றதில்ல. ஏன்னா லாஸ் ஆகும்போது பெருசா நமக்கு லாஸ் ஆகும்போது, கேப்பிட்டலே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வைப் அவுட் ஆகுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கும். நேக்கடா நம்ம பை அண்ட் செல் பண்ணும்போது. ஸோ இந்த மாரி நம்ம வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா நம்ம ட்ரேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, நமக்கு வந்து பெரிய அளவுல வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். சரி ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். நான் அடுத்த வீடியோஸ்ல வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, உங்களுக்கு வந்து எப்படி அட்ஜஸ்ட்மென்ட்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்புட்ன்னா, உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் என்னன்னு சொல்லி அதுக்கு அடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு அது கமெண்ட்க்கு டவுட்டுக்கு அதையும் அப்படியே கிளியர் பண்ணிர்றேன். அப்கமிங் வீடியோஸ்ல எப்படி அட்ஜஸ்ட்மென்ட்ஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தியும், நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து வீடியோஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். ஓகே. ஓகே. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.